இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிற நற்செய்தி லூக்கா 6ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 43 முதல் 49 முடிய. இந்த நற்செய்தி பகுதியின் சுருக்கம் என்று பார்க்கின்ற பொழுது, நல்ல மரங்கள் கெட்ட கனியை தருவதில்லை, அதாவது உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். இரண்டாவது பகுதியாக பார்க்கின்ற பொழுது, இறைவனுடைய வார்த்தையை எவரொருவர் வாசித்து தியானித்து உள்வாங்கி வாழப்போகின்றாரோ அவரே உண்மையிலேயே இறைவன் நிலைத்து நிற்கக்கூடியவர் என்ற இரண்டு செய்திகளை இந்த இறை வார்த்தை கொடுக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும். ஆக அந்த கனியை நாம் எங்கிருந்து அறிய முடிகிறது என்றால், அந்த மரத்தினுடைய தன்மையிலிருந்து அறிய முடிகிறது. இதை அப்படியே நம்முடைய வாழ்விற்கு நாம் ஒப்புமைப்படுத்தி பார்ப்போம். ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு பெற்றோர்கள் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதுபோன்று அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், மறைக்கேள்வி எடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், ஞானத்தாய் தந்தையர், இவர்கள் அனைவருமே ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு அடித்தளம் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு முன்பாக தாய் தந்தை இவர்கள் இருவரும் இன்னும் ஆழமான முக்கியத்துவம் பெறுகின்றார்கள். காரணம் என்னவென்றால், ஒரு சிசு அல்லது ஒரு குழந்தை கருவாக தாயினுடைய உதிரத்திலே உருவாகும் பொழுதே அந்த குழந்தை தன்னுடைய தாயிடமிருந்து பயிற்சியை பெற்றுக்கொள்ளுகின்றது. ஒரு தாய் அன்பை பொழிகின்ற பொழுது அந்த குழந்தை அன்பை உணர்கிறது. ஒரு தாய் கோபத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த குழந்தை கோபத்தை உணர்கிறது. ஒரு தாய் பழிவாங்கும் உணர்வை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த குழந்தை அந்த உணர்வை பெற்றுக்கொள்ளுகின்றது. தாயினுடைய எண்ணங்கள், உணர்ச்சிகள், உணர்வுகள் எப்படி இருக்கிறதோ அந்த உணர்ச்சிகள், உணர்வுகள் இவற்றை உள்வாங்கி அந்த குழந்தை கருவிலேயே வளர்கின்றது. ஆகவேத்தான் எபிரேயர்களை பார்த்தீர்கள் என்றால், அதாவது யூதர்களை, குழந்தை கருவில் இருக்கின்ற பொழுதே தாய்மார்கள் பல மொழிகளை கற்றுக்கொள்வார்கள், கணக்கு போட்டு பார்ப்பார்கள், புத்தகங்கள் வாசிப்பார்கள், பாடல்களை கேட்பார்கள். காரணம், இவைகளை இவர்கள் செய்கின்ற பொழுது அந்த குழந்தை கருவிலேயே அவற்றை கற்றுக்கொள்கிறது என்பதுதான். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்லுகின்ற பொழுது, என்னுடைய அப்பாவினுடைய தங்கை, என்னுடைய மாமி, அவங்க ஒரு நர்ஸ். ஒரு முறை அவர்கள் சொன்ன ஒரு நிகழ்வு நினைவுக்கு வருகிறது. அவர்கள் சொன்னார்கள், நான் பணி செய்து கொண்டிருந்த அந்த மருத்துவமனையிலே ஒரு மருத்துவர், பெண் மருத்துவர், அவருக்கு ஒரு நண்பி, ஒரு பெண். அந்த பெண் கருவுற்று அந்த 9 மாத காலமும் மருத்துவ சேவைக்காக, உதவிக்காக இந்த மருத்துவரை அணுகுவது உண்டு. ஆகவே அவர்கள் விளையாட்டாக பேசி கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த மருத்துவர் என்ன சொல்லுவார், அந்த வயிற்றில் இருக்கின்ற அந்த குழந்தையை சற்று கடினமாக கடிந்து கொள்வார். அந்த குழந்தையை திட்டுவது போன்று அவர் செய்வார். இதனுடைய வெளிப்பாடு என்னவென்றால், அந்த குழந்தை இந்த மருத்துவமனைக்கு வந்தால் மட்டுமே அழ ஆரம்பித்துவிடும். வேறு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றால் அழாது. இந்த மருத்துவரை பார்த்தால் உடனே அழுதுவிடும். ஆனால் அந்த குழந்தை பிறந்த பிறகு இந்த மருத்துவர் ஏதாவது அந்த குழந்தையை செய்தாரா என்றால் இல்லை. குழந்தை கருவில் இருக்கின்ற பொழுதே அந்த குழந்தையை திட்டுவது போன்ற செயல்களை செய்ததனால் அதனுடைய விளைவாக இது பார்க்கப்படுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, சிறு வயதில் ஒரு குழந்தை எப்படி வளர்க்கப்படுகிறதோ அதுதான் அந்த குழந்தை கனி கொடுப்பதற்கு உதவியாக இருக்கிறது. ஆக அந்த ஒரு அனுபவம் மட்டும் போதுமா என்றால் இல்லை. இந்த குழந்தை பெற்றோரிடமிருந்து அனுபவத்தை பெறுகின்றது, தாய் தந்தையிடமிருந்து, நண்பர்களிடமிருந்து, பாட்டி தாத்தாவிடமிருந்து, இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய தனிப்பட்ட அனுபவங்கள், வாழ்க்கை அனுபவங்கள், இவற்றிலிருந்து கற்று தெளிந்து தேர்ந்து தெளிந்து தன்னுடைய வாழ்வை அமைத்து கொள்ளுகின்றது. ஆக ஒரு குழந்தை உண்மை எது, நேர்மை எது என்று அறிந்து வாழ்ந்தால் அந்த குழந்தை உண்மையும் நேர்மை உள்ளதாக இருக்கும். எடுத்துக்காட்டிற்கு, ஒரு குழந்தை கீழே விழுந்து கிடக்கின்ற ஒரு பொருள் அல்லது ஒரு மரத்தில் இருக்கின்ற, இன்னொரு தோட்டத்தில் இருக்கின்ற மரத்தில் இருக்கின்ற மாங்காய் அல்லது ஏதோ தேங்காய் ஏதோ ஒரு பொருளை எடுத்து வருகிறது அல்லது
இன்னொருவருடைய பர்ஸில் இருக்கின்ற பணத்தை எடுத்து வருகிறது. ஒரு தாய் எடுத்த இடத்தில் கொண்டு போய் என்று அந்த குழந்தைக்கு அடி கொடுத்தால், இது சரியில்லை, தவறு என்று சுட்டி காட்டினால் அந்த குழந்தை எப்படி வளரும்? அல்லது அந்த குழந்தை எடுத்து கொண்டு வந்தவுடனே நீ சாமர்த்தியசாலிடா என்று அந்த குழந்தையை பாராட்டுகின்ற பொழுது அந்த குழந்தை எப்படி வளரும்? ஆக தவறை தவறு என்று சுட்டி காட்டி அது தவறு என்று அறிந்த குழந்தை உண்மையின் பக்கம் நிற்கும். ஆனால் தவறை பெற்றோர்கள் அது தவறு அல்ல என்று சிறு வயதிலே சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அந்த குழந்தை தவறான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும், உண்மைக்கு புறம்பாக செயல்படும். இதுதான் வித்தியாசம். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வதும் இதுதான். உன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற நிலையில்தான் நீ உன்னுடைய வெளிப்பாடு இருக்கும். உள்ளத்திலே வஞ்சகம், போட்டி, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி போன்ற எண்ணங்கள் உனக்குள் நிறைந்திருந்தால் நீ என்னதான் செய்தாலும் இவைகள் உன்னுடைய வாழ்வில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆகவே இதை வைத்து மற்றவர்கள் உன்னை அறிந்து கொள்வார்கள். ஆனால் ஒருவேளை உன்னுடைய உள்ளத்திலே அன்பும் அமைதியும் சமாதானமும் இருக்கிறதென்றால் அது உன்னுடைய வாழ்வில் வெளிப்படும். அங்கே உன்னுடைய அந்த செயல்பாடே மற்றவர்களை உன் பக்கம் ஈர்த்து கொண்டு வரும். இரண்டாவது நிகழ்வாக பார்க்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை வாழ்வாக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்கின்றோம், பல மணி நேரம் ஜெபிக்கின்றோம், 1000 ஜெபமாலை 1000 எனது அருள் நிறைந்த மரியை சொல்லுகின்றோம், பல ஜெபங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் ஜெபிக்கின்ற பொழுது மனமும் உள்ளமும் உடலும் ஆன்மாவும் இணைந்திருக்கிறதா? இணைந்திருந்தால் நாம் சொல்லுகின்ற ஜெபம் நம்முடைய வாழ்வில் வெளிப்படும். அது இணைந்திருக்கவில்லை என்றால், ஏதோ கடமைக்காக ஜெபிக்கின்றோம் என்றால் நிச்சயமாக அது நம்முடைய வாழ்விலே ஒட்டிக்கொள்வதில்லை. எப்படி என்றால், நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கின்றீர்கள். அந்த புத்தகத்தை ஆழமாக படிக்கின்ற பொழுது, உணர்ந்து வார்த்தைகளை தியானித்து படிக்கின்ற பொழுது அது உங்களுடைய வாழ்விலே மாற்றங்களை கொண்டு வரும். உங்களுடைய கேரக்டர், பிஹேவியர் இவைகளில் மாற்றம் பிறக்கும். அல்லது ஒரு திரைப்படம் பார்க்கின்றீர்கள், அந்த திரைப்படத்தில் உள்ள காட்சிகள், அந்த காட்சிகளுக்குள் நீங்கள் சென்றீர்கள் என்றால் அதுவும் உங்களை பாதிக்கும். அது நல்லவையாகவும் பாதிக்கலாம், கெட்டவையாகவும் பாதிக்கலாம். ஆக எதற்கு அதிகமாக நாம் ஆழ்ந்து ஒரு விஷயத்தை நமக்குள் கொண்டு வருகின்றோமோ அவற்றிலிருந்து மாற்றங்கள் பிறக்கிறது. அதுபோன்றுதான் ஜெபத்தில் ஆழ்ந்து ஜெபிக்கின்ற பொழுது, இறை வார்த்தையோடு ஒன்றித்து இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் மாற்றம் பிறக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 சிந்தனைகளை கொடுக்கின்றார். இவற்றை நம்முடைய வாழ்விலே உள்வாங்கி அவற்றை நாம் தியானித்து முழு உள்ளத்தோடு வாழ்வதற்குரிய ஆற்றலையும் அருளையும் வேண்டுவோம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, உம்முடைய அன்பினையும் அரவணைப்பினையும் எங்களுக்கு நிறைவாக தந்து எங்களை காத்தருளி ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.